என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம பையன் ஏதாவது ஒரு போட்டியில் போயிட்டு ஒரு முதல் பரிசு வாங்கிட்டானா போதும், உடனே ஃபேமிலி குரூப்பில் டுடே மை சன் காட் அ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் திஸ் காம்படிஷன் அப்படின்னு போட்டுருவாங்க. உடனே அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு போடுறாங்களா இல்லை பார்த்துட்டு வயிறு ரிட்டர்ன் போடுறாங்களா தெரியாது. ஆனால் அந்த குழுவில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க தான். சந்தோஷமே படாத சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க நம்ம சொல்லிட முடியாது. சந்தோஷம் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே நம்ம பையனும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டியில் போய் ஜெயிச்சா நம்மளும் இந்த குரூப்பில் ஏதாவது போடலாம் அப்படின்னு ஒரு ஏக்கம். வீட்டில் வந்து அன்றைக்கி நைட்டு பூகமே வெடிச்சிருக்கோம். அவன் பாரு எப்படி படிக்கிறான் இந்த வயசுலயே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வயசுலயும் உட்காந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இப்போ இருக்கிற பசங்க படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற ஃபோனு, அவங்க கிட்ட இருக்கிற நிறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் தாண்டி அவங்க படிக்க வந்தா அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற பாதி டார்ச்சர்லேயே பசங்க ரொம்ப இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. ஐயோ நமக்காக படிக்கணும்னு மாணவர்கள் யோசிக்கிறதே ரொம்ப அரிதாக போயிடுச்சு. அப்புறம் இவங்களுக்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையும் இவங்க கிட்ட வந்துடுச்சு.